முன்னாள் கணவரிடமிருந்து ஜீவனாம்சமாக 6 லட்சம் கேட்ட பெண்ணுக்கு நீதிபதி அதிர்ச்சி அளிக்கும் வகையில் தீர்ப்பு ஒன்றை வழங்கியுள்ளார். என்ன தீர்ப்பு வழங்கினார் பார்க்கலாம். விவாகரத்து கேட்டு வழக்கு தொடரும் பெண்களுக்கு அவரது கணவரிடமிருந்து ஜீவனாம்சம் வழங்க நீதிமன்றம் உத்தரவிடுவது வழக்கம். அந்த வகையில் பெண் ஒருவர் தன் கணவரிடமிருந்து ரூபாய் 6.16 லட்சம் ஜீவனாம்சம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தது மட்டுமின்றி அதற்கான பட்டியலை தயார் செய்து தெரிவித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக அந்த பெண் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அதில் முழங்கால் வலி இருப்பதால் அதற்கு பிசியோதெரபி செய்வதற்காக மாதம் 4 இருந்து 5 லட்சம் ரூபாயும், ஆடைகள் வாங்க மாதம் 15,000 ரூபாயும், சாப்பாட்டுக்கு 60,000 ரூபாயும், சட்ட கட்டணமாக 50,000 ரூபாயும் வழங்க வேண்டும் என கூறியுள்ளார். இந்த மனுவை படித்து பார்த்த நீதிபதி லலிதா கன்னேகந்தி சற்றே அதிர்ச்சியடைந்ததுடன் தொடர்ந்து விசாரணை நடத்தியுள்ளார். அந்த பெண் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், எனது மனுதாரர் தற்போது வாழ்ந்து வரும் வாழ்க்கையை அப்படியே தொடருவதற்காக இந்த நியாயமான தொகையை கணவரிடமிருந்து எதிர்பார்க்கிறார் என்றார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி, கணவரிடமிருந்து மனைவி கேட்கும் தொகையை அப்படியே கொடுத்துவிட உத்தரவிட முடியாது என்றும், கணவர் எவ்வளவு ஊதியம் பெறுகிறார் அல்லது எவ்வளவு சம்பாதிக்கிறார் என்பதுடன் அடிப்படை தேவைகளை பொறுத்தே உத்தரவிட முடியும் என்றும், கணவர் 10 கோடி சம்பாதிக்கிறார் என்றால் மனைவிக்கு மாதம் 5 கோடி தர வேண்டும் என்றெல்லாம் உத்தரவிட முடியாது என கூறினார். தொடர்ந்து பேசிய நீதிபதி, உங்களின் அடிப்படை தேவைகளுக்காக இவ்வளவு பணம் கேட்பதற்கான காரணம் என்ன என்பதை கூற வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் மனு உடனடியாக தள்ளுபடி செய்யப்படும் என கூறிய அவர், ஒரு மாத செலவுக்கு 6,16,000 ரூபாய் என்பது எல்லாம் மிக அதிகம். இவ்வளவு பணத்தை ஒருவர் செலவு செய்வாரா? அவருக்கு பணம் வேண்டும் என்றால் அவரையே சம்பாதிக்க சொல்லுங்கள். கணவரிடம் இருந்து இதனை எதிர்பார்க்க வேண்டாம் என கூறியுள்ளார். அது மட்டுமின்றி கடைசியாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறோம் என்றும், உங்களின் அடிப்படை தேவைக்கு மட்டும் எவ்வளவு தொகை வேண்டுமோ அதனை மட்டும் கேளுங்கள். அப்படி இல்லாவிட்டால் உங்கள் மனு நிச்சயம் நிராகரிக்கப்படும் என கடுமையாக சாடினார். நீதிபதி பேசுவது குறித்த வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது.